ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. திருப்பாவை 15. எல்லே இளங்கிளியே. இந்த திருப்பாவை பாசுரம் பாகவதர்களிடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிவிக்கிறது. திருப்பாவையாகிறது இப்பாட்டுரே என்பது ஆச்சாரியர்களின் திருவாக்கு. உள்ளே இருக்கக்கூடிய கோபிமாருக்கும் வெளியே இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு சம்வாதம் நடக்கிறது. எழுந்து வா என்று அழைக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய பவத்த அனுபவமானது தடைப்படும் என்கிற தோரணையில் உள்ளே இருப்பவள், வல்லீர்கள் நீங்களே, ஐயோ இப்படி பாகவதர்களை கடுமையாக சொற்களை கொண்டு அழைக்கலாமா என்று உணர்ந்து நானேதான் ஆயிடுக என்கிறாள். இது உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ இலக்கணம். இல்லாத குற்றத்தையும் சிலர் உண்டு என்றால் இல்லை செய்யாதே இசைகையிரே வைஷ்ணவ லட்சணம். நாமே அபச்சாரப்பட்டோம், பெரியவர்கள் அபச்சாரப்படவில்லை இன்னும் உணர்வு. அந்த குற்றத்தை நாம் செய்யவில்லை என்று சொல்லாமல் அதை அடியேன் அடியேன் என்று இசைகை என்றோ வைஷ்ணவ லட்சணம். நித்யாபி வாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவை. எப்போதும் ஒருவருக்கொருவர் தாசியத்துடன் இருப்பதையே விரும்புமவர்களோடு ராமன் காட்டுக்கு போக நானே காரணம் என்றான் பரதாழ்வான். சிறிது கூட அந்த வழிக்கு அவன் காரணமாய் இல்லாமல் போனாலும் தான் அதற்கு காரணம் என்று ஏறிட்டு கொள்கிறான். ந மந்தராயா ந துமாதுரஸ்யா தோஷா ந ராஜ்ஞோ ந சராகவஸ்ய மத்பாபமேவாத்ர நிமித்தமாசித் வனப்பிரவேசேர குணந்தஸ்ய. மத்பாபமேவாத்ர நிமித்தமாசித். மந்தரை காரணமல்ல, தாயான கைகேயியும் காரணமல்ல, ராஜா தசரதனும் இதற்கு பொறுப்பல்ல. என்னுடைய பாபமே இதற்கு காரணம் என்று பரதாழ்வானும் பிறர் குற்றத்தை தன் பாப்பலமென்றானன். பாகவத விஷயத்தில் இருக்கும்படியெல்லாம் இப்பாட்டிலே சொல்லுகிறது. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.